அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்க. இப்ப அன்னதானத்துல போயிட்டு நம்ம காவேரி மட்டும் சாப்பிடல, விஜயும் போய் சாப்பிட்றாரு. மகமாயிக்காண்டி வேண்டிக்கிட்டு அன்னதானம் போட்டா, அதுல போய் சாப்பிட்டா நல்லாத்தாங்க இருக்கும். அதுல ஒரு வரம் தான். அதெல்லாம் போய் சாப்பிடுறதுக்கு யாரும் கூச்சப்படாதீங்க ஃப்ரெண்ட். அன்னதானம்னு போட்டா, சாமிக்கு வேண்டி போட்டா, யார் வேணாலும் எந்த ஒரு ஹோட்டலுக்குள்ள போக வேண்டாம். டக்குன்னு துணிஞ்சு போய் அடிச்சிருங்கங்க. இதுலலாம் பேதம் இல்லங்க. நாங்கலாம் நெறைய சாப்பிட்டுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சாப்பிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் பசங்க பூரா, "அக்கா சார் வந்திருக்காரே! என்னக்கா பண்ணலாம்?" அப்படிங்கிறாங்க. "என்ன பண்ணலாமா? சாப்ட்டாரு. வேணான்டா, போயிட்டு போதுடா." "என்னக்கா? நீ தான் சொன்ன முள்ளுன்னு சொல்ட்டாரு. என்ன பார்த்து முள்ளுன்னு குத்திட்டாரு. அவர ஏதாவது பண்ணணும்னு சொன்னியாக்கா?" "டேய் சொன்னேன் தான்டா. மனுஷனுக்கு காலம் மாத்துன்னு சொல்லுவாய்ங்க. இப்ப நமக்கு ஒரு காலமும் ஆகலக்கா. ஒரு 2 மணி நேரம் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளவா நீ மாறிட்ட? உன் மனசு அவ்ளோ நல்ல மனசாக்கா? அப்ப குறுகிய காலத்துல டக்குன்னு மனசு மாறிட்டு மன்னிச்சுட்டா நல்ல மனசாடா?" "ஆமாக்கா, அப்படிதான் எங்க பாட்டி சொல்லும்." "அப்ப நான் நல்ல மனசாவே இருந்துட்டு போறேன்டா. 2 மணி நேரத்துல மனசு மாறிச்சுன்னு வையேன். ஏன்னா என் வயிறு நெறஞ்சிருச்சு. எனக்கு தயிர் சோற அவரு தான்டா நிரப்பி வச்சாரு." "அக்கா, போயும் போய் ஒரு தயிர் சோறுக்கா நீ விழுந்துட்ட?" அப்படிங்கல. "டேய் அப்புட்லாம் இல்லடா. நான் எப்பவோ விழுந்துட்டேன் தான். ஆனாலும் இப்ப மன்னிச்சது, நான் தயிர் சோறு இல்லாமலே இலைய மூடிருவேனோன்னு பயந்தேன்டா. ஆனா அவரு தான் சோறையும் வச்சு, தயிர் சோறையும் வச்சு, யார்ரா அந்த பொன்னான கரங்கள்னு நிமிர்ந்து பார்த்தா, சாரு அப்படின்னு ஷாக் ஆயிட்டேன். ஐய்யய்யோ! அப்புறம்? அப்புறம் என்ன? சாப்பிடு, சாப்பிடு. வயித்துக்கு வஞ்சன பண்ணாம சாப்பிடு, சாப்பிடுன்னு சொன்னாரு. சாப்பிட்டேன்டா அப்படிங்கிறாங்க. சரி விடுக்கா, உன் மனசு நல்ல மனசு அப்படிங்கிறாங்க. சரிடா, நீ இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டாச்சு. நல்லா தோட்டத்து பக்கட்டு போய் நல்லா ஜாலியா விளையாண்ட்டு வருவோமா? இல்லடா, நாளைக்கு போவோம்டா. எனக்கு தூக்கம் தூக்கமா வருது. ஃபுல் கட்டு கட்டிட்டேன். நான் போய் தூங்கட்டா? அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கக்கா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போறாங்க. சாரதா வந்து, எங்கடி போயிட்டு வருவ? அம்மா சும்மா தாம்மா போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏதாவது வேலை கிடைச்சா நான் போயிருவேன்ம்மா அப்படிங்கிறாங்களா? இல்லன்னா உன் கூடவே நான் துணைக்கு வரட்டா? ஏன்டி? எதுக்கு? அப்படிங்கிறாங்க. அப்பதானே சார பார்க்க முடியும் மனசுல நினைச்சுக்குது. என்னடி சொல்லு? ஒண்ணும் இல்லம்மா. நீ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேல்ல, அதனால தாம்மா. வேணா எனக்கு அங்கேயே சூப்பர்வைசர் வேலை இருந்தா போட்டுக்குடேன் அப்படிங்கிறாங்க. கேட்பேன்டி அப்படிங்கிறாங்க. அப்புறமா என்னடி சாப்பிட்டு வந்திருக்க? வயிறு ஃபுல்லா முட்டியிருப்ப போல இருக்கு. அன்னதானத்துல சாப்பிட்டேம்மா. ஏய் உனக்கா நான் வாங்கிட்டுன்னு வந்தேன்டி. என்னம்மா சொல்ற? ஆமாடி, நான் வர்ற வழியில அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பாரு. ஐயோ! கூழெல்லாம் இருக்கு. குடும்மா, குடும்மா அப்படிங்கல. என்னடி இப்பதான் வயிறு முட்ட சாப்பிட்டு வந்தேன்டா, மறுபடியும் கூழ